Namaste students, welcome to 11th physics class. So now we are going to see the topic is motion in 1, 2 and 3 dimensions. 1, 2 and 3 dimensions. Already we know that what is the meaning of dimension here. Dimension means position of the particle. We'll say the dimension அப்படிங்கிறது shape and size or position of the particle. இதை பற்றி சொல்கிறது dimension. So let me see. Let the position of a particle in space be expressed in terms of rectangular coordinates. அதாவதுமா ஒரு பார்ட்டிக்கிளோட பொசிஷன் அந்த ஸ்பேஸில் வந்துட்டு பார்ட்டிக்கிளோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது, எந்த மாதிரி இருக்குது, மூவிங்கில் இருக்கா, ரெஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to use எந்த டேர்ம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா rectangular coordinates. rectangular coordinates உங்களுக்கே தெரியும், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் x, y and z axis அப்படின்னு சொல்கிறோம். when these coordinates changes with time, அதாவது இந்த x, y and zல x axis alone, அதாவது x axis மட்டும் சேஞ்ச் ஆச்சு, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு, இல்லை x and y மட்டும் சேஞ்ச் ஆகுது, இல்லை y and z மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா then the particle is said to be in motion. அப்போ அந்த பார்ட்டிக்கிள் வந்து என்னது, மோஷன், மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சுதுங்களா என்னென்னு? ஸோ let the position of a particle in space be expressed in terms of rectangular coordinatesல அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதோட பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் எதுனா x, y and z. when these coordinates அந்த x, y, zல வெறும் x கோஆர்டினேட்ஸ் மட்டும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம், இல்லை y இல்லைனா y அண்ட் z சேஞ்ச் ஆகலாம், இல்லை x அண்ட் y சேஞ்ச் ஆகலாம். ஆல் டுகெதர் அதாவது 3 ஆக்சஸுமே சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போது when these coordinates changes with the time then the particle is said to be in motion. however it is not necessary. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 3 கோஆர்டினேட்ஸுமே ஆல் டுகெதர் மூணுமே ஒரே டைமில் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. however it is not necessary that all the 3 coordinates should together change. 3 கோஆர்டினேட் ஆக்சஸுமே ஒரே டைமில் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று எக்ஸ் இல்லை ஒய் அண்ட் இசட் ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி இன் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இஃப் 1 or 2 கோஆர்டினேட்ஸ் சேஞ்சஸ் வித் டைம், ஒரு கோஆர்டினேட்டோ இல்லை 2 கோஆர்டினேட்ஸோ டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலான்னு சொல்கிறாங்க. அப்படி சேஞ்ச் ஆகும்போது த பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி இன் மோஷன். அப்போ அந்த டைமில் இந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது, மோஷனுக்கு உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் we have the following classification. இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்ன டைமென்ஷன் அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் ஸ்பேஸ் எப்போவுமே அந்த பார்ட்டிக்கலோட ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். அந்த டைமை பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸோ இல்லை ஒய் ஆக்சிஸோ இல்லை ஒய் அண்ட் இசட் இல்லை எக்ஸ் அண்ட் ஒய் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா that particle is said to be in motion அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைமென்ஷன். ஸோ மோஷன் இன் 1 dimension. 1 dimension உங்களுக்கே தெரியும், that particle moves in a straight line. பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ 1 dimensional motion is the motion of particle moving along a straight line. மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, லீனியர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அத்லெட் ஸ்ட்ரெயிட் ட்ராக்கில் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டே இருப்பாங்க, அந்த ட்ராக்கை விட்டு சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் ஓடிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் மோஷன் இன் 1 dimension. ஸோ இப்போ இது வந்து 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாமா, இல்லை 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இதை மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், வித் எக்ஸாம்பிளோட எழுதணும். ஸோ மோஷன் இன் 1 dimension means what here? 1 dimensional motion is the motion of a particle moving along a straight line. This motion is sometimes known as, இந்த மோஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, ரெக்டிலீனியர் ஆர் லீனியர் மோஷன். ரெக்டிலீனியர் ஆர் லீனியர் மோஷன், இது இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ திஸ் மோஷன் இஸ் சம்டைம்ஸ் known as rectilinear or linear motion. In this motion, அப்போ இந்த மோஷனில் அந்த ரெக்டிலீனியர் கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, x1, xy, z, இதில் எது வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து எந்த ஆக்சஸில் சேஞ்சஸ் நடக்கும்
அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்லி ஒன் ஆக்சஸ், அதை தான் சொல்கிறாங்க. ஒன்லி ஒன் ஆஃப் த 3 ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு கோஆர்டினேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இன் திஸ் மோஷன் ஒன்லி one of the 3 rectangular coordinates specifying the position of the object changes with time. In this motion only one of the 3 rectangular coordinates specifying the position of the object, அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். சேஞ்சஸ் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இன் திஸ் மோஷன் only one of the 3 rectangular coordinates specifying the position of the object changes with time. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, கீழே டயக்ராமில் ரெட் கலரில் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கோஆர்டினேட் ஆக்சஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ இந்த கார் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இட் கோஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அலாங் ஏபி. ஏபி அந்த டைரக்ஷன் நோட் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது வெக்டர் நம்ம ஒன்று படிப்போம். இந்த ஏபிங்கிறது டைரக்ஷனை நோட் பண்ணுறதுக்கு அதை ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ கார் மூவ்ஸ் ஃப்ரம் பொசிஷன் ஏ டு பொசிஷன் பி, ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு கார் மூவ் ஆகுது அலாங் த எக்ஸ் ஆக்சஸ், அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் as shown in figure 2.8. then a variation in x coordinates alone is noticed. இங்கே வந்து எது மட்டும் நோட் பண்ணுறோம், எதில் வேரி ஆகுது, எக்ஸ் ஆக்சஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அலாங் ஒன் டைமென்ஷன். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது ஃபுல்லாகவே 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை சேர்த்து 2 மார்க்கில் மட்டும் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற 4 லைன்ஸ் எழுதுங்க. So one dimensional motion is the motion of particle moving along a straight line. This motion is sometimes known as rectilinear or linear motion. In this motion only one of the 3 rectangular coordinates specifying the position of object changes with the time. Example கொடுத்துருக்காங்க. If a car moves from position A to position B along x direction, so then the variation in x coordinate alone is noticed. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். motion of train along a straight railway track. ஆல்ரெடி நம்ம சொன்னோம், அத்லெட் வந்துட்டு ஸ்ட்ரைட் ட்ராக்கில் ரன் ஆகிட்டு இருந்தா அப்படின்னா அது ஸ்ட்ரைட் லைன் மோஷன் சொல்கிறோம். இது வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள், மோஷன் ஆஃப் அ ட்ரெயின் அலாங் அ ஸ்ட்ரைட் ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறோம். அடுத்தது மேலேருந்து கீழே விழுகக்கூடிய ஒரு பொருள் எந்த டைரக்ஷன்லேயும் ஆடாது அசையாது, ஒரே வெர்டிக்கலாக வந்து விழுகும். ஸோ இப்போ an object falling freely under gravity close to earth, this is an example for one dimensional motion. Next we see the motion in 2 dimensions. 2 dimensionsனால் இப்போ இந்த கொண்டை ஊசி வளைவுகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஹேர்பின் பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், அந்த கேர்வ்டு பாத்தில் ஸ்ட்ரைட்டாக போகும், அப்புறம் ஒரு கேர்வ் வளையும், மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போகும், அப்புறம் வளையும். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸாம்பிள் ஃபார் 2 dimensional motion அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட் டேக்ஸ் த 3 கோஆர்டினேட் ஆக்சஸில் 2 ஆக்சஸ் எடுத்துக்குது. அண்ட் ஒய் அண்ட் இசட் நம்ம எடுத்துக்கலாம், ஒய் அண்ட் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே தான் நம்ம என்ன 1 dimensionல் பார்த்தோமோ அதே தான் 2 dimensionally சொல்கிறாங்க. பட் ஒன்லி ஒன் திங், அந்த 3 கோஆர்டினேட் ஆக்சஸில் ஹியர் வி டுக் த 2 கோஆர்டினேட் ஆக்சஸ். ஒன் இஸ் ஒய் அண்ட் another ஒன் இஸ் இசட் ஆக்சஸில் சேஞ்சஸ் வித் டைம். இப்போ இந்த 7 ஹேர்பின் பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது கொண்டை ஊசி வளைவுகள் சொல்கிறாங்க. அதாவது கேர்வ்டு பார்த்தா தான் இருக்கும், வேறு எங்கேயுமே அது மாறாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகும், அப்புறம் என்ன ஆகும், வளையும், மறுபடியும் அகைன் ஸ்ட்ரைட்டாக பஸ் மூவ் ஆகும், தென் அகைன் பெண்ட் ஆகும். சரிங்களா, அதான் கேர்வ்டு பாத். அதான் சொல்கிறாங்க, இஃப் எ பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் அலாங் எ கேர்வ்டு பாத் இன் எ பிளேன் தென் இட் இஸ் செட் டு பி இன் 2 dimensional motion. இதை வந்து நீங்கள் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 dimensional motionனா என்னம்மா, இஃப் எ பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் அலாங் எ கேர்வ்டு பாத் இன் எ பிளேன் தென் இட் இஸ் செட் டு பி இன் 2 dimensional motion. இது மட்டும் கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 dimensional motionக்கு ஜிம்னாஸ்ட் ஆன் த பேலன்ஸ் பீமில் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது கூட என்னது 2 dimensional motionக்கு எக்ஸாம்பிள் தான். அடுத்தது ரோலர் கோஸ்டர் டூயிங் எ லூப், அதில் ஒரு லூப் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த லூப்பில் தான் வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்கும், ரோலர் கோஸ்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மோஷன் இன் 2 dimensions. சரிங்களா. So if a particle is moving along a curved path in a plane then it is said to be in 2 dimensional motion. In this motion already சொன்னதே தான், 2 of the 3 rectangular coordinates, 3 rectangular coordinatesல 2 axes வந்து changes with time அப்படின்னு சொல்கிறாங்க. So 2 of the 3 rectangular coordinates specifying the position of object change with the time. டைமை பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்கம்மா. For instance when the particle is moving in y z plane, எதில் போகுது,
YZ பிளேனில் மூவ் ஆகுது. அப்போ X டஸ் நாட் வேரி, X வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. பட் Y அண்ட் Z வந்து என்னவாயிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், Y ஆக்சஸ் அண்ட் Z ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாயிண்ட் P1 அண்ட் பாயிண்ட் P2. ஸோ P1லேருந்து ட்ராவல் ஆகி கேர்வ்டு பாத்தில் ட்ராவல் ஆகி P2ங்கிற பாயிண்ட்டை போய் ரீச் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் என்னது, Y1 அண்ட் Z1 அண்ட் P2ங்கும்போது Y2 அண்ட் Z2 நம்ம எடுத்துக்கிறோமா. இப்போ புரிஞ்சுதுங்களா? 2 dimensional motion in 2 dimensions. இப்போ particle is moving along a curved path in a plane, then it is said to be in 2 dimensional motion. In this motion, அது உங்களுக்கே தெரியும், 2 of the 3 rectangular coordinatesல ரெண்டு coordinate axis மட்டும் சேஞ்ச் ஆகுது with respect to time. Specifying the position of the object changes with time. For instance, when a particle is moving in YZ plane, X does not vary. X வந்து வேரி ஆகாது, பட் Y and Z வேரி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஷன் ஆஃப் அ காயின் ஆன் அ கேரம் போர்டு. கேரம் போர்டில் நம்ம அடிக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த காயின் வந்து ஜிக்ஸாக்காக மூவ் ஆகுமே ஒழிய வெளியில் வேற எங்கேயும் அது மூவ் ஆகாது. ஸோ அப்போ மோஷன் ஆஃப் அ காயின் ஆன் அ கேரம் போர்ட் அண்ட் an insect crawling over a floor of a room. அந்த ரூம்லேயே வந்துட்டு இன்செக்ட் ஏதாவது பூச்சி, இந்த தட்டாம்பூச்சின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து என்னது ஒரே இடத்துல ஒரே டைரக்ஷனில் என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படியே வளைஞ்சு பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோஷன் இன் 3 dimensions பார்த்தோம். மோஷன் இன் 3 dimensions பார்க்கலாம். a particle moving in usual 3 dimensional space. இப்போ நம்ம நடக்கிறோம் ஓடுறோம் அப்படின்னா நம்மலாம் வந்து என்னது, இப்போ ஒரு பேர்ட் ஃப்ளை பறக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நம்மளோட இன்வால்மெண்ட்டோட 3 ஆக்சிஸ்லையுமே நம்ம எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து 3 dimensional motion. a particle moving in usual 3 dimensional space has 3 dimensional motion. a particle moving in usual 3 dimensional spaceல has 3 dimension, அதை வந்து 3 dimensional motion சொல்கிறாங்க. in this motion all the 3 coordinates specifying the position of an object, 3 coordinatesமே அது பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி and changes with respect to time பொறுத்து சேஞ்ச் ஆகுன்னு சொல்கிறாங்க. when a particle moves in 3 dimensions all the 3 coordinates X, Y and Z will vary. இந்த பார்ட்டிக்கல் வந்து 3 dimensionல மூவ் ஆகுது அப்படின்னா 3 coordinatesமே வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். a bird flying in the sky. ஸ்கையில் பறக்கக்கூடிய பறவையை நம்ம தடுக்க முடியுமா? அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் 3 dimensional motion. random motion of a gas molecules. அந்த கேஸ் மாலிகூல்ஸ் வந்துட்டு எப்படி வேணாலும் சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, 3 states ஆஃப் லிக்விட். அப்போ வந்துட்டு அந்த கேஸில் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்துட்டு ரேண்டமாக எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எந்த டைரக்ஷனில் வேணாலும் அது மூவ் ஆகும். அடுத்தது ஃப்ளையிங் ஆஃப் அ கைட் ஆன் அ விண்டி டே. அது நல்ல காற்றடிக்கிற நேரத்தில் நம்ம பட்டம் பறக்க விட்டோன்னா என்ன ஆகும், அது எந்த டைரக்ஷனில் எப்படி வேணாலும் அது மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், elementary concepts of vector algebra. In physics some quantities possess, in physics some quantities தான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. so some quantities possess only magnitude அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு அளவை குறிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கையில் ஒரு பென்சில் கொடுத்துட்டு இதோட அளவு என்ன மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், இட் மே பி 3 சென்டிமீட்டர் ஆர் 4 சென்டிமீட்டர் ஆர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல 3 அப்படிங்கிறது தட் இஸ் அ குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்டிமீட்டருங்கிறது அதோட யூனிட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூமோட லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், இட்ஸ் அ ஏதோ ஒரு மீட்டரில் சொல்லுவீங்க, மெஷர் பண்ணி என்னன்னு சொல்லுவீங்கம்மா, ஒரு அளவு சொல்லி இப்போ 20 மீட்டர் 20 10க்கு 10 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது அந்த அளவை சொல்லும்போது நம்ம எப்படி சொல்கிறோம், வேல்யூ, அதாவது அந்த இடத்துல ஒரு அசைனிங் நம்பரை வந்து அசைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதோட யூனிட்டை சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கடைக்கே போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ சுகர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலாக போய் சுகர் கொடுங்க அப்படின்னா கேட்போம் இல்லை, 1 கிலோகிராம் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல அந்த 1 கிலோகிராம் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் த வேல்யூ அண்ட் அது அந்த அசைனிங் நம்பர் சொல்கிறோம் இல்லைங்களா, 1 கிலோகிராம். அப்போ இது வந்து என்னென்னு சொல்லலாம்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அளவை குறிக்கிறது வித் யூனிட்டோட, அளவு ப்ளஸ் யூனிட்டோட சேர்த்து குறிக்கும் போது அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், மேக்னிடியூடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ மேக்னிடியூட்னா என்னென்னு, இப்போ கடைக்கே போகிறோம் அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் ஆயில் இல்லை 5 கிலோகிராம் ஆஃப் சுகர், 5 கிலோகிராம் ஆஃப் எனிதிங், 5 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த 5 கிலோகிராம் அப்படிங்கிறது தட் மேக்னிடியூட் ஆஃப் தட் பார்ட்டிகல், அந்த ஆப்ஜெக்டோட மேக்னிடியூடு, நம்ம என்ன வாங்குகிறோமோ பொருளோட மேக்னிடியூட் அதுன்னு சொல்லலாம்.
ஸோ இன் ஃபிசிக்ஸ் some quantities possess only magnitude and some quantities possess both magnitude and direction. அதாவது சில குவான்டிட்டிஸ் மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், சில குவான்டிட்டிஸ்க்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ அதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் வேணும்னா நமக்கு அதுக்கு முன்னாடி அந்த வெக்டர்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலார். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா, என்ன சொன்னேன், மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 4 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இதெல்லாமே வந்து ஸ்கேலார். இந்த இடத்துல ஏதாவது டைரக்ஷனை டினோட் பண்ணுதா, டுவார்ட்ஸ் ஈஸ்ட், டுவார்ட்ஸ் வெஸ்ட், டு ஃபார்வர்ட், டு பேக்வேர்ட், இல்லை டுவார்ட்ஸ் லெஃப்ட், டுவார்ட்ஸ் ரைட் அப்படின்னு ஏதாவது டைரக்ஷனை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுதா? நான் சொன்ன பாயிண்டில் 3 சென்டிமீட்டர், 1 கிலோகிராம், 2 கிலோகிராம் இப்படின்னு சொன்ன இடத்துல ஏதாவது டைரக்ஷன் இது டினோட் பண்ணுதா? டுவார்ட்ஸ் லெஃப்ட், டுவார்ட்ஸ் ஈஸ்ட், டுவார்ட்ஸ் வெஸ்ட் அப்படின்னு ஏதாவது டைரக்ஷன் டினோட் பண்ணுதா? இல்லவே இல்லை. அப்போது இந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்கேலார். அதுதாம்மா இங்கே ஸ்கேலார். இது 2 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்கம்மா. 2 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், ஸ்கேலார் எக்ஸாம்பிளோட எழுதணும். ஸோ இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப்டு, இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஒன்லி பை மேக்னிடியூட். இதோட ஒரு குணம் சொல்லலாம், இல்லை பண்புன்னு சொல்லலாம். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஒன்லி பை மேக்னிடியூட். இன் ஃபிசிக்ஸ் அ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் பை ஸ்கேலார். இன் ஃபிசிக்ஸில் நிறைய குவான்டிட்டிஸ் இதே மாதிரி ஸ்கேலார்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னது, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஒன்லி பை மேக்னிடியூட். மேக்னிடியூட் மட்டும் சொல்கிறதுனா ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஃபிசிக்ஸ் a number of quantities can be described by scalar. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ லென்த் ஆஃப் த ரூம் சொல்லும்போது 10 சென்டிமீட்டர் அப்படி கூட சொல்லலாம். மாஸ் அப்படின்னு சொல்லும்போது 5 கிலோகிராம், மாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், 5 கிலோகிராம். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 சென்டிமீட்டர் சொல்லலாங்களா. டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது 10 டிகிரி செல்சியஸ். ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டிமீட்டர் இதில் தான் வரும். அண்ட் எனர்ஜி. ஸோ அப்போ இந்த 3 சென்டிமீட்டர், 5 கிலோகிராம், 10 டிகிரி செல்சியஸ் இதில் ஏதாவது டைரக்ஷன் அப்படின்னு ஏதாவது டினோட் ஆயிருக்கா? இல்லவே இல்லை. அப்போ இந்த இடத்துல மேக்னிடியூட் அளவு, இந்த அளவை தான் குறிக்குது. மேக்னிடியூட்னா அளவு ப்ளஸ் யூனிட் ரெண்டும் சேர்ந்தது தான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். 5 அப்படிங்கிறது அளவு, கிலோகிராம் அப்படிங்கிறது யூனிட். இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லலாம், ஸ்கேலார் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னது, ஸ்கேலார். So it is a property which can be described only by magnitude. In physics a number of quantities can be described by scalars. Example distance, mass, temperature, speed and energy. So இது 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் வெக்டார். வெக்டாருக்கு நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். see this, இதெல்லாம் வந்துட்டு எங்கே பார்ப்போம் நம்ம, இதெல்லாம் எந்த இடத்துலமா பார்ப்போம், இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஹைவேஸில் ஹைவேஸ்லேயும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஊருக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஊர் பேர் எழுதிட்டு அதில் வந்து கண்டிப்பாக ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்க. டுவார்ட்ஸ் லெஃப்ட், அதாவது இப்படி டர்ன் பண்ணுங்கள், லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுங்கள், இல்லை ரைட் சைட் டர்ன் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்கலாம் இந்த போர்ட்ஸ் எல்லாம். அப்போ அதாவது வளைவில் முந்தாதீர்கள் சொல்லிவிட்டு அந்த இல்லைன்னா இட் இஸ் அ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டர்ன் அந்த ஏரோ மார்க்கோட டர்ன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் த ஹைவேஸ் அண்ட் இன் டிராஃபிக்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அங்கே ட்ராவல் பண்ணி அந்த ட்ரைவ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு அது வந்து டைரக்ஷன் காட்டுது. நீங்கள் இந்த டைரக்ஷனில் போகணும். இப்போ ஒரு ஊரே அது எந்த இடம்னே தெரியாதவங்களுக்கு இப்போ திடீர்னு புதுசாக வராங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை பார்த்தா அதை படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டைரக்ஷனில் அவங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ ஈஸியாக ரீச் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லா சிம்பிள்ஸ்லேயும் பாருங்கள் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ திஸ் ஏரோ மார்க் இட் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் தட் பிளேஸ். அதே மாதிரி நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டோல்கேட்லலாம் மேலே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூர், பெங்களூர், ஓசூர், சென்னை அப்படின்னு எல்லாம் போட்டு அது பக்கத்தில் வந்து ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக மேலே வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம் அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஏரோ மார்க் என்ன இருக்கும், லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகிருக்கும்.
அப்போ ஏன் அதெல்லாம் அந்த ஏரோ மார்க்கை வச்சு நம்ம டைரக்ஷனை சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஹியர் ஸ்கேலார்னால் என்னன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அசைனிங் நம்பர் வித் யூனிட், அதாவது ஒரு அளவை குறிக்கிறது வந்துட்டு, அதாவது மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் ஸ்கேலார். வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ நம்ம ஏரோ மார்க் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஏரோ மார்க் எதை சொல்லுது? டுவார்ட்ஸ் லெஃப்ட் இல்லை டுவார்ட்ஸ் ரைட், இப்படி டேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறதால சொல்லுது. அப்போது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னா அது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தாமா, மார்க் பண்ணிக்கோங்க. வெக்டார் it is a quantity which is described by both magnitude and direction. Geometrically a vector is a directed line segment. கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? directed line segment அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ குவான்டிட்டி விச் இஸ், இது 2 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸாம்பிள் இருக்கும் அதோட. இட் இஸ் அ குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு பை போத் மேக்னிடியூட், இதை வந்து மேக்னிடியூடுன்னு சொல்லலாம், இந்த ஏரோ மார்க்கை வந்து டைரக்ஷன் சொல்லலாம். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஜியோமெட்ரிக்கலி எ வெக்டார் இஸ் அ directed line segment which is shown in figure 2.10. இதுதான். In physics certain quantities can be described only by vectors. அது என்னென்னு பார்த்தலாம். எக்ஸாம்பிள்ஸ்: force, velocity, displacement, position vector, acceleration, linear momentum and angular momentum. These are all the examples for vector product. Next we see the magnitude of a vector. Vector அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ மேக்னிடியூட்னா என்னது? அதோட அளவு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி இது அந்த லைனை மெஷர் பண்ணிங்கன்னா இட் வில் கம் 4 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது. அப்போ இந்த 4 சென்டிமீட்டருங்கிறது மேக்னிடியூட், அந்த ஏரோ மார்க் சொல்கிறது என்னது? டைரக்ஷன். சரிங்களா? ஸோ த லென்த் ஆஃப் அ வெக்டார், இது கூட 2 மார்க் கொஸ்டின் தாமா, மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது வரைக்கும் வரும், இட்ஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டின்னு வரும், அந்த டயக்ராம் வரையணும். ஸோ த லென்த் ஆஃப் அ வெக்டார் இஸ் கால்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். என்ன சொல்கிறாங்க? மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார்னா த லென்த் ஆஃப் த வெக்டார். இந்த டயக்ராம்லேயே காமிச்சிருக்காங்க. த லென்த் ஆஃப் த வெக்டார், length of a vector is called magnitude of the vector. It is always a positive quantity. என்ன quantity மா இது? Positive quantity. அப்போ magnitude of a vector னா என்ன சொல்லலாம்? Length of a vector is called magnitude of the vector. It is always a positive quantity. Sometimes the magnitude of vector is also called norm of the vector. The magnitude of vector என்னன்னு சொல்கிறோம்? Norm of the vector. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். For a vector A vector, the magnitude or norm is denoted by modன்னு போட்டிருக்காங்க, அதை வந்து norm அப்படின்னு சொல்கிறோம். A vector or simply A. இப்போ புரிஞ்சுதுங்களா? magnitude of a vectorனா nothing but the length of a vector. டயக்ராமில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? The length of a vector is called as magnitude of a vector. It is a positive quantityன்னு சொல்கிறாங்க. அது ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுறாங்க? norm, அதாவது norm of a vectorன்னு சொல்கிறாங்க. norm of A vector or simply ஏன்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க் கொஸ்டின்மா, மார்க் பண்ணி. ஸோ த லென்த் ஆஃப் அ வெக்டர் இஸ் கால்ட் மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர். இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. சம்டைம்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் norm of the vector. For a vector A vector, the magnitude or norm is denoted by mod of A or simply ஏன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். திஸ் இஸ் அ 3 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்கலாம், இல்லை 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் வெக்டர்ஸ். நத்திங் பட் ஈக்குவல் வெக்டர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். Here we consider a 2 vectors, A vector and B vector. Both vectors move in a equal in magnitude and both move in a same direction. அவ்வளோதான். ஸோ அதுதான் ஈக்குவல் வெக்டர் சொல்கிறாங்க. ஈக்குவல் வெக்டர்ஸ், 2 vectors A vector and B vector are said to be equal. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது when they have equal magnitude and same direction and represent same physical quantity. ஸோ ஈக்குவல் வெக்டர்ஸ் தான் என்னது? 2 vectors எடுத்துக்கிறோம். A vector and B vector are said to be ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே when they have equal magnitude. மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கும், அதாவது அளவு ஈக்குவலாக இருக்கும். 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டராக தான் இருக்கும். and direction also in same direction and represent the same physical quantity. ஸோ அதான் A vector B vector. புரிஞ்சுதுங்களா? ஈக்குவல் வெக்டர்ஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஈக்குவல் இன் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது கொலீனியர் வெக்டார்ஸ். கோலீனியர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். கோ அப்படின்னா என்னது? இப்போ அதாவது பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். பேரலல்னால் என்னது? இப்போ இப்படி 2 லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது பேரலல். அதுவே அதாவது ஏரோ மார்க்கோட. இப்போ இதுவே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னா இது ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பேரலல்,
இது வந்து parallel, இது வந்து என்னமா ஆன்டி பேரலல்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ collinear vectors அப்படிங்கிறது என்னென்னா collinear vectors are those which act along the same line. collinear vectors எப்போவுமே எப்படி இருக்குமா, act along the same லைனில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, இதே ரெண்டு லைனும் மறுபடியும் இதில் இதே ஆக்சஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மறுபடியும் ஜாயின் ஆகும். இட் மே பி இன் ஆன்டி பேரலல், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லை ஒரே லைனாக ஒரே டைரக்ஷனில் இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க collinear vectors or those which act along the same line, which act along the ரெண்டு வெக்டாருமே சேம் லைன்லேயே ஆக்ட் ஆகும். ஒன்று ஏ வெக்டார் சொல்லலாம், இதையே வந்து பி வெக்டார் சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் சேம் லைனில் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. the angle between them can be, இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கலாம், கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கலாம். இல்லை இப்போ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக கூட இருக்கலாம். இந்த பாயிண்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது இதோட ஆங்கிள் 180 டிகிரியாக இருக்கலாம். அதுவே ஆனால் இதுக்கு எந்த டைரக்ஷனும் இல்லை, இப்போ இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கலாம், 0 டிகிரியாக இருக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ collinear vectors are those which act along the same line, act along the same line. இப்போ நான் மறுபடியும் இது காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் அந்த சேம் லைன். சேம் லைன்னா இதே லைனில் ஏ வெக்டரும் இருக்கும், பி வெக்டரும் இருக்கும். அப்போ இதோட ஆங்கிள் வந்துட்டு பிட்வீன் திஸ் டூ வெக்டர்ஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கும். இதுவே ஆப்போசிட் ஆன்டி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஏ வெக்டராக இருக்கும், இது பி வெக்டராக இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்டில் இந்த டாட்டில் இதுக்கு நடுப்புற என்ன பண்ணலாம், இதை 180 டிகிரின்னு போடலாம். அதை தான் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ collinear vectors are those which act along the same line. the angle between them can be 0 டிகிரியாக இருக்கலாம் ஆர் 180 டிகிரியாக இருக்கலாம். அடுத்தது parallel vectors நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. parallel vectorsனால் எப்படி காமிச்சேன் உங்களுக்கு, டயக்ராம் இப்படி காமிச்சேன் இல்லைங்களா. இட் மே பி கோஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், அதோட இது அளவு கூட மாறி இருக்கலாம், மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். மேக்னிடியூட் வந்து ஒன்று வந்து பெருசாகவும் இருக்கலாம், சேஞ்ச் ஆகிருக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்மாலராகவும் இருக்கலாம், பி வெக்டர். ஸோ parallel vectors அப்படின்னு சொல்லும்போது இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆக்ட் இன் த சேம் டைரக்ஷன், ரெண்டோட டைரக்ஷனும் பாருங்கள் சேமாக இருக்குது, அலாங் த சேம் லைன், அதாவது ஒரே லைனில் இப்போ நான் முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா, சேம் லைனில் இருக்கலாம் ஆர் ஆன் parallel lines, இதுதான் parallel linesன்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் them is, அது ரெண்டுக்கு இடையிலான ஆங்கிள் எப்படி இருக்கும், கண்டிப்பாக 0 டிகிரியாக இருக்கும். அவ்வளோதாம்மா. ஸோ இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆக்ட் இன் த சேம் டைரக்ஷன் along the same line or on parallel lines, then the angle between them is 0 degree. அடுத்தது ஆன்டி பேரலல், உங்களுக்கு டயக்ராம் காமிச்சிட்டு ஆல்ரெடி. இதோ பாருங்கள், இதுதான் வந்து பேரலலுக்கு எக்ஸாம்பிள், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இந்த டயக்ராம் பார்த்தீங்களா, இது வந்து ஏ வெக்டர், இது வந்து பி வெக்டர், அலாங் சேம் டைரக்ஷனில் இருக்குது. இல்லைன்னா ரெண்டு வெக்டருமே ஒரே லைன்லேயே இல்லைன்னா பேரலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பேரலல் வெக்டர்ஸ். அடுத்தது ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். டயக்ராமில் பாருங்கள், கீழே ஏ வெக்டர் ஒரு டைரக்ஷனில் போகுது, பி வெக்டர் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்படி இல்லைன்னா ரெண்டு வெக்டருமே, நான் இப்போ டயக்ராமில் காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு, ரெண்டு வெக்டருமே என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, அதோட ஆங்கிள் வந்து என்னவா இருக்குது, 180 டிகிரி. ஸோ இதுதான் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ். அவ்வளோதாம்மா. Two vectors A vector and B vector are said to be anti-parallel when they are in opposite directions along the same line or on and parallel lines. Two vectors A vector B vector are said to be anti-parallel சொல்லியாச்சு when they are in opposite direction along the same line or on parallel lines. Then the angle between them is, இது ரெண்டுத்துக்கான ஆங்கிள் எப்படி இருக்கும், கண்டிப்பாக 180 டிகிரியாக தான் இருக்கும். said to be anti-parallel எப்போ when they are in opposite directionல இருக்கும், along the same lineல இருக்கும், இல்லைன்னா on parallel lines. parallel linesனா anti-parallel சொல்கிறோம். then angle between them is கண்டிப்பாக 180 டிகிரியாக தான் இருக்கும். யூனிட் வெக்டாருங்கிறது நத்திங் பட் அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வெக்டரோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் யூனிட் வெக்டர். a vector divided by its magnitude is a unit vector. யூனிட் வெக்டருங்கிறது என்னமா, a vector is divided, இப்போ வெக்டருங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் இப்போ 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா 3 சென்டிமீட்டர் டிவைடட் பை 3 அப்படின்னால டிவைட் 3 சென்டிமீட்டர், அதாவது வெக்டரில் காமிக்கிறாங்க மேலே டைரக்ஷனில் காட்டும்போது, அதால் 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 1 தான் கிடைக்கும் கேன்சல் பண்ணால், அதுதான் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எ வெக்டர் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் அ யூனிட் வெக்டர்.
the unit vector for a vector is denoted by a cap. யூனிட் வெக்டரை எப்படி ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம், a cap அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். read as a cap or a hat. அப்போ யூனிட் வெக்டர்னால் என்ன சொல்லுவீங்க, a vector is divided by its own magnitude. divided by its அதோட மேக்னிடியூடாலே அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் யூனிட் வெக்டர்னு சொல்கிறோம். it has magnitude equal to unity. அதை தெரியும், ரெண்டையும் மேலே ஈக்குவல், மேலே கீழே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 1 தான் கிடைக்கும். it has a magnitude equal to unity or 1. since a vector a cap equal to என்னன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள், a vector divided by a. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், எப்போவுமே எழுதும்போது இந்த எக்ஸ்பிரஷனோட தான் எழுதணும். அப்போ யூனிட் வெக்டர்னால் என்னது, a vector divided by its own magnitude. அதுதான் a cap equal to a vector divided by a. we can write, இந்த டிவிஷனில் இருக்க a இந்த லெஃப்ட் சைடில் என்னவாயிருது, மல்டிப்ளிகேஷன் போயிடுது. அப்போ a vector is equal to a dot a capனு எழுதுறாங்க. thus we can say that unit vector specifies only the direction of the vector quantity. unit vector எதை denote பண்ணுது, specifies only the direction of the vector quantity. அடுத்தது ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்ங்கிறது செங்குத்தான அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இப்போ இந்த 3 கோஆர்டினேட் ஆக்சிஸ் பார்த்தீங்களா, எக்ஸ் ஒய் இசட், அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம், லெட் ஐ கேப் அதோட யூனிட் வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். I cap, j cap and k cap be the 3 unit vectors which specify the direction along positive x axis, positive y axis and positive z axis. I cap அப்படிங்கும்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், j cap அப்படிங்கும்போது பாசிட்டிவ் y ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், k cap அப்படிங்கும்போது பாசிட்டிவ் z ஆக்சிஸில் எடுத்துக்கிறோமா. ஸோ I cap, j cap, k cap are the 3 unit vectors which specify the direction along positive x axis, positive y axis and positive z axis respectively. These 3 unit vectors are directed perpendicular to each other. mutually perpendicular இருக்குது பாருங்கள், மூணுமே வந்து எப்படி இருக்குது, mutually perpendicular to each other அப்படின்னு சொல்கிறாங்க. These 3 unit vectors are directed perpendicular to each other. The angle between any two of them, அதாவது x and y இல்லை x and y இல்லைனா z and x அப்படின்னு எடுத்துக்கலாம். The angle between any two of them is 90 degree. அந்த ரெண்டு யூனிட் வெக்டர்ஸ்க்கு இடையிலான ஆங்கிள் கண்டிப்பாக என்னது 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். The angle between any two of them is 90 degree. So these 3 unit vectors are directed perpendicular to each other. The angle between any two of them is 90 degree. So I, j and k are examples of orthogonal vectors. So two vectors which are perpendicular to each other are called orthogonal vectors. Orthogonal vectors தான் ரெண்டு வெக்டர்ஸ் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்த்தோகனல் வெக்டர்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிட் வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ், ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும், ஒய் ஆக்சிஸும் இசட் ஆக்சிஸும். அப்போ எனி டூ ஆஃப் த 3 ஆக்சிஸில் எனி டூ ஆஃப் த vectors it forms a 90 degree means that is called as orthogonal vectors. புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இது 5 மார்க் கொஸ்டின், ஃபுல்லாகவே 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்ப்போம். ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேஜ்லேருந்து அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். Since vectors have both magnitude and direction, they cannot be added by the method of ordinary algebra. அதாவது ஆர்டினரி அல்ஜிப்ரா வெக்டரை வந்துட்டு நம்ம ஆர்டினரி அல்ஜிப்ரா மாதிரி அடிஷன் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியாது. அதுதான் சொல்கிறேன். சின்ஸ் வெக்டர்ஸ் ஹேவ், வெக்டர்ஸ்க்கு என்ன இருக்குது, போத் மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குது. அதனால் தே cannot be added by the method of ordinary algebra படி அதை ஆட் பண்ண முடியாது. அப்போது thus vectors can be added geometrically or analytically. அது எப்படி ஆட் பண்ணணுமா, வெக்டர்ஸை நார்மல் அல்ஜிப்ரா படி ஆட் பண்ண முடியாது. ஏன், பிகாஸ் இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் direction. ஸோ அப்போ அதை வந்து எப்படி ஆட் பண்ணணுங்கிறாங்க, vectors can be added geometrically or analytically. added geometrically இல்லைன்னா analytically using a certain rules called vector algebra யூஸ் பண்ணி அதை பண்ணுறோம். in order to find a sum, the resultant of two vectors, sum பண்ணணும் அப்படின்னா அதோட ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் which are included to each other. we use என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, triangular law of addition method, triangular law of addition method, parallelogram law of vectors. இங்கே வந்து இந்த லெசனில் நம்ம இந்த triangular law of addition method தான் பார்க்க போகிறோம். சாரிம்மா, புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ
அதாவது வெக்டர்ஸ்க்கு வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால நார்மல் அல்ஜிப்ரிக் மெத்தடில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜியாமெட்ரிக்கலி அனலிட்டிக்கலி வந்துட்டு வெக்டார் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம இந்த அடிஷனை பார்க்க போகிறோம். அதில் 2 மெத்தட் சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், parallelogram லா ஆஃப் வெக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த பேஜோட முடிச்சுக்கலாம். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட்னா லெட் அஸ் கன்சிடர் 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். அதாவது இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். டெய்ல் ஹெட், அதாவது டெய்ல் ஹெட் வால் பகுதி தலைப்பகுதி அப்படின்ட்டு ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் எடுத்துக்கிறாங்கம்மா. ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் எடுத்துக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் as shown in figure. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 5 மார்க் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸுங்கிறது 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி வெக்டர், ஸ்கேலார், மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர் இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்மா. ஸோ இல்லை எடுத்த வரைக்கும் கிளாஸ் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.